ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். சங்கீதம் 52:3 இப்படி சொல்லுகிறது, நன்மையை பார்க்கிலும் தீமையையும், யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். வசனம் பாருங்க, எதை விரும்புகிறாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகை இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையை பார்க்கிலும் தீமை, யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யை விரும்புகிறாய் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னைக்கு நான் எதை விரும்புகிறேன் அப்படின்னு நம்மை நாமே கேள்வி கேட்டு பார்க்கணும். நன்மையை விட தீமையை விரும்புகிறேன்னா, யதார்த்தமாக பேசுகிற வார்த்தையை காட்டிலும் பொய்யை விரும்புகிறேனா? இந்த உலகம் இதை விரும்புகிறது. பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதத்தில் உள்ள முதல் வசனம் சொல்லுது, பலவானே பொல்லாப்பில் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய். இந்த நினைவுகள், இந்த எண்ணங்கள் எல்லாம் பொல்லாங்கனுக்குள் இருக்கக்கூடிய எண்ணங்கள், பொல்லாதவனுக்குள் இருக்கக்கூடிய எண்ணங்கள். அவங்க நன்மை அல்ல, தீமையை தான் பெருசாக நினைக்கிட்டு இருப்பாங்க. உண்மையாய் பேசுகிற வார்த்தைகளை அல்ல, பொய்யை தான் அதிகமாக விரும்புவாங்க. அந்த பொய்யை உண்மை மாதிரி அழகாக ஜோடிச்சு பேசுவாங்க. எவ்வளவு அதிகமாக பேசுவாங்க. எனக்கு தெரிந்த எத்தனையோ நபர்கள் உண்டு. கொஞ்ச நேரம் உட்காந்து பேசியாச்சுன்னா அவர்கள் ஜோடனை பண்ணி மற்றவங்களை கவுழ்க்கணும்னா, மற்றவங்களுக்கு அவப்பேர் உண்டாக்கணும்னா, மற்றவங்களுக்குள்ள ஒரு பிரிவினையை உண்டாக்கணும்னா உட்காந்து பொய்யாய் பேசி தன்வயப்படுத்துவார்கள். அவர்கள் பொல்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் கவனமாக இருப்போம். நன்மை செய்ய முற்படுவோம், யதார்த்தம் பேச முற்படும். எது உண்மையோ அதை சொல்லுவோம். நம்ம உண்மையை சொன்னதுனால பிரச்சனை வரலாம், உண்மையை சொன்னதுனால பாடுகள் வரலாம், உண்மையை பேசுறதுனால நமக்கு சில காரியம் நடக்காமல் கூட போகலாம். பட் தேவனுடைய பார்வையில் நாம் விலையேறப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, நன்மைக்கும் யதார்த்தமான வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட நீர் எங்களுக்கு பலனும் கிருபையும் தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.